ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஆர்கேசிஓசி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ஒரே மாரி தான் இருக்கும். அட்டாக் ஸ்ட்ராட்டஜி என்னென்னா ட்ராகனு, டோட்டம் ஸ்பெல்லு, அதுக்கு வந்து பார்த்தோன்னா ட்ராகன் ரைடர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, குயினை உள்ளார இறக்கி விட்டு ஃபைட்டு குயினை வந்து பார்த்திங்கன்னா 7 o'clock லைனில் இறக்கி விட்டு, குயின் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏரோ. ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஏரை கிளியர் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறானுங்க. பட் ஆனால் டவுன் ஹாலுக்கு சேர்த்து ஒரு ஜெயிண்ட் ஏரை இறக்கி விட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மேக்ஸ் லெவல் ஆல்மோஸ்ட்டு. அதுக்கப்புறம் 9 o'clock லைன் 10 o'clock லைனில் இருந்து ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா ட்ராகனை இறக்கி விட்றானுங்க. குயக்கன்னு வேறு எதுவுமே கிடையாது. ட்ராகன் ரைடரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி பண்ணிகிட்ருக்கானுங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே டோட்டம் ஸ்பெல் தான் அங்கங்கே தெளிக்க விட்டானுங்க. அங்கங்கே டோட்டம் ஸ்பெல்லில் விடுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா வந்து எல்லா டிஃபென்ஸும் டைவர்ட் ஆகிடுது. அதுக்கப்புறம் வந்து நம்ம ட்ரூப்ஸினுடைய இது கூட பாருங்களேன், குறையில பாருங்கள். அப்படியே டோட்டம் ஸ்பெல்லில் மட்டுமே வச்சு மேக்ஸ் லெவல் டோட்டம் ஸ்பெல்லில் மட்டுமே வச்சு கிளியர் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்காங்க. ஸோ இது 1-2 அட்டாக் இல்லை கைஸ், கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 அட்டாக்ஸ் உங்களுக்கு காட்டுறேன். கிட்டத்தட்ட எல்லாரும் ஒரே மாதிரி தான். ஐ தாட் இது வந்து 2 அக்கௌண்ட்டுமே ஒருத்தன்னு தான் நினைக்கிறேன். ஐ தாட் ஒரே மாதிரி தான் வந்து அட்டாக் பண்ணியிருக்கான் இந்த வார் அட்டாக்கு. ஸோ டிஃப்ரெண்ட்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வார் அட்டாக் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால தான் வார் அட்டாக் போடலான்னு சொல்லிட்டு வார் அட்டாக் போடுறேன். இங்கே பாருங்களேன், மொத்தமாக கிளியர் பண்ணிட்டாப்புல. வால் மட்டும் இந்த இதில் அப்கிரேட் ஆகலை. ஆல்மோஸ்ட் அப்கிரேட் ஆன அட்டாக் ஸ்ட்ராட்டஜி தான். அடுத்தது பாருங்களேன், கிட்டத்தட்ட வந்து TH17 ஆல்மோஸ்ட் மேக்ஸு. இங்கே பாருங்களேன் அப்படியே அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட 1.5 நிமிஷத்தில் முடிச்சிடுறாங்க கைஸ். இங்கே பாருங்கள், சேம் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பெல் இன்வெசிபிள் ஸ்பெல்லை வந்து ஹையப் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தோன்னா ஜெயிண்ட் ஏரோ யூஸ் பண்ணி குயின் ஒரு சைடு, இன்னொரு சைடு வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்தோன்னா ஃபன்னல் கூட உருவாக்கல. நேராக இதுக்கு போயிட்டாங்க, ட்ராகன் ரைடுக்கும் ட்ராகனுக்கும். இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா ஆர்சியை வச்சு கிளியர் பண்ணுறானுங்க. ஸ்பியர் ஏரோ ஸ்பியர் வச்சு. ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா கிராண்ட் வார்டனை வந்து பேக்கப்புக்கு பின்னாடி ஸ்பெல்லு பேக்கப்புக்கு. இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இதுதான் யூஸ் பண்ணுறானுங்க. ஃபயர் பால் தெறிக்க விடுது பாருங்கள். எந்த இடத்துல போய்ட்டு எங்கே தெறிக்க விடுது பாருங்களேன். இதில் வந்து பார்த்தோன்னா இதெல்லாம் வந்து ரிவெஞ்ச் டவர்லாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. இன்னும் ஸ்பெல்லு வந்து பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 11 ஸ்பெல் எடுத்துனோம்னா 11 ஸ்பெல்லு எங்கே இறக்கணும்னு இதெல்லாம் சல்லு போய்கிட்டே இருக்குது. ஆனால் இதுலேயும் 3 ஸ்டார் எடுத்துருக்கானுங்க பாருங்கள். இந்த மெட்டாவில் இந்த அட்டாக் மெட்டால் ரொம்ப ஈஸி கைஸ். அதுமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ட்ராகன் ரைடர் நல்லா ஹெல்ப் பண்ணுது. நீங்கள் ட்ராகன் ரைடரை மேக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இது கூட ஹெல்ப் பண்ணுது. இந்தமாரி ஒரு மெட்டா இப்போ தான் நான் பார்க்குறேன். உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ தாட் வந்து நம்ம வந்து TH17-18 அட்டாக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு பெஸ்ட் அட்டாக் ஸ்ட்ராட்டஜி இது. ஓகே ஐ தாட் எனக்கு தெரிஞ்சு. பட் உங்களுக்கு வேறு ஏதாவது இருக்கும். கிரவுண்ட் அட்டாக்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. அது ஷார்ட்ஸில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டிருக்காங்க. ஸோ ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக சொல்கிறேன். பாருங்களேன், ஃபுல்லாகவே ஒன்லி வந்து பார்த்தோன்னா வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ட்ராகனு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ட்ராகன் ரைடர் 4 ட்ராகன் ரைடர் மேக்ஸு. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிளான் கேஷில் த்ரோ இது பாம் ட்ராப்பரு. அதுக்கப்புறம் வந்து பாம் த்ரோயர். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவன் ஒரே ஒரு இது பலூனு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா 2 இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 4 ரோட்டம் ஸ்பெல். ஸோ இதுதான் யூஸ் பண்ணியிருக்கானுங்களே ஆல்மோஸ்ட்டு. அடுத்த அட்டாக் பாருங்களேன், அதுவுமே அப்படி தான் இருக்கும். கிட்டத்தட்ட சேம் அதே மாதிரி இருக்கும் பாருங்களேன். அது இன்ட்டு 2ல் போட்டுறேன். நான் உங்களுக்கு ஈஸியாக தெரியும், டக்குன்னு வேலை முடியறதுக்காக. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஜெயிண்ட் ஏரோ. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக ட்ராகனை ஸ்ப்ரெட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ட்ராகன் இந்த சைடில் வராமல் இருக்கிறதுக்கு வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஏரோஸ்பியர் வச்சு கிளியர் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குயினோட. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டோட்டல் ஸ்பெல்லு. எந்தெந்த இடத்துல டோட்டல் ஸ்பெல்லு பாருங்கள். ஈவன் வந்து பார்த்திங்கன்னா ரிவெஞ்ச் டவர் கூட டோட்டல் ஸ்பெல்லு போடல கைஸ். எங்கே டோட்டல் ஸ்பெல்ல போட்டிருக்காங்கன்னா பாருங்களா, அப்படியே கட்டன்னு டோட்டல் ஸ்பெல்லு எங்கே போடுறாங்கன்ற ஃபஸ்ட்டே வந்து டோட்டல் இங்கே பாருங்கள் தெளிக்க விட்ருக்காங்க பாருங்கள். 4 டோட்டல் ஸ்பெல்ல ஃபுல்லாக வந்து டோட்டல் ஸ்பெல்ல ஒரு போடுறாங்க. வின் பண்ணிட்டு போயிட்டே இருக்கானுங்க. ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஈஸி இல்லை, செம ஈஸி பாருங்கள். ட்ராகன் யூஸ் பண்ணி வந்து 3 ஸ்டார் யாருமே எடுக்கலாம். ஸோ இந்தமாரி வந்து கண்டமேனிக்கு இறக்கி விட்டு
இந்த மெட்டா யார் யாரெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் இன்னும் தெளிவாக பார்க்குறதுக்கு வந்து சொல்கிறேன். அதில் என்ன பெனிஃபிட்னா எல்லாருமே வந்து பார்த்தோன்னா மேக்ஸ் இது யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ பாருங்களேன், ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா குயினோடு சேர்த்து குயின் ஏரவும் வந்து பார்த்தோன்னா அந்த ஹீலரும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏரோஸ்பியர் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ஃபனல் மாரி உருவாயிடுச்சு. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா 9 லைன்லேருந்து 8 லைன்லேருந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ட்ராகன் இறக்கி விட்டாப்புல. இன்னும் 9 ஸ்பெல்லு இருக்குது. பட் ஸ்பெல்லை எங்கே இறக்கி விட்றான்னு பாருங்களேன், ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டாக இறக்கி விட்றாப்புல. ஈவன் ரிவெஞ்ச் டவர் கூட ஸ்பெல்லும் இறக்கல. பட் ஆனால் இங்கே பாருங்க, கார்டியனுக்கு ஸ்பெல் இறக்கியிருக்காப்புல. கார்டியன்லாம் ஈஸியாக தரமட்டமாக வைக்கிறானுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஸ்பெல்லு வந்து பார்த்தோன்னா மோனலித்துக்கு ஒன்று இறக்கியிருக்காப்புல. அதுக்கப்புறம் இங்கே ஒன்று இறக்கியிருக்காப்புல. மெயினான இடத்துலலாம் வந்து ஸ்பெல்லு நீங்கள் எந்த இடத்துல இறக்குறீங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸ்பெல்லு ப்ராப்பராக இறக்குனீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ரிசல்ட்டு கிடைக்கிது. கண்டிப்பாக 3 ஸ்டார் எடுத்துக்கிட்றாங்க கைஸ். பாருங்களேன், ட்ராகன் சைடில் போகிறது வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தான் ஃபனல் கிரியேட் பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்தோன்னா ஆர்சியும் இவனுங்களும் யூஸ் பண்ணுறானுங்க. கண்டிப்பாக இந்த அட்டாச் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, பிடிச்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் ரேங்க்டு பெட்டில் வந்து பார்த்தோன்னா நம்ம ஒன்று அட்டாக் பண்ணி ஃபெயிலியர் ஆகி போச்சு. நம்ம ஃபெயிலியரில் ஒன்று கற்றுக்க வேண்டியது இருக்குது. அது உங்களுக்கு சொல்லியே ஆக வேணும். ஸோ என்னோடய ரேங்க்டு பெட்டி அட்டாக் ஸ்ட்ராட்டஜியில் பாருங்கள், 17 தான். பட் ஆனால் வந்து எப்படி அட்டாக் பண்ணியிருக்கேன்னு பாருங்களேன். ரொம்ப நல்லா தான் அட்டாக் பண்ணது. பட் ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு இதாகி போச்சு. ஸோ அதில் என்ன மிஸ்டேக் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு கடைசியில் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இதேமாரி தான் ஜெயிண்ட் ஏரோ ஒன் சைட்லேருந்து இறக்கி விட்டேன். இன்னொரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கிரவுண்ட் அட்டாக்கு. ஸோ அட்டாக் இது ரூட் ரைடர் பின்னாடி வந்து மிட்டர் கோலம் நல்லா தான் போணுச்சு. என்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா, ஓவர் க்ளோஸ் சொல்லி தூக்கிட்டு போய் டவுன் ஹாலில் போட்டு வச்சிட்டேன். கடைசியில் வரவன் என்ன பண்ணிட்டான், டவுன் ஹாலை மிஸ் பண்ணிட்டான். நான் அப்படியே விட்டுருந்தா கூட உள்ளார போயிருப்பானுங்க. இன்னும் கீழே சைடில் ரவுண்டில் போயிட்டானுங்க. ஸோ இன்னும் டோட்டம் ஸ்பெல்லு 3 இருக்குது. ஓவர் க்ளோஸ் ஸ்பெல்லு இருக்குது. ஒரு வந்து பார்த்தோன்னா இது இருக்குது. ஸோ இப்போ வந்து டவுன் ஹால்லேருந்து ஆள் வந்தாச்சு. பட் ஆனால் வந்து இன்னும் எதுவுமே பண்ணல. த்ரோயர் அங்கேருந்து த்ரோ பண்ணிகிட்டே இருக்காங்க பாருங்கள். இங்கேருந்து த்ரோ முடிச்சுட்டானுங்க. பிளான் த்ரோயரு அடித்து நவுத்திக்கிட்டே இருக்கானுங்களா. இப்போ தான் உள்ளார போகிறானுங்க. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜில் போய்ட்டு முடிச்சு விட்டானுங்க. இந்த இது இருக்கு இல்லையா, மல்டிமீட்டர், இதுவும் மோனலித்தும் சேர்ந்து முடிச்சு விட்டுருச்சு எல்லாத்தையும். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தோன்னா நான் வந்து அட்லீஸ்ட் 2 ஸ்டாராவது எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சேன். அதுக்குமே வாய்ப்பு இல்லாமல் போச்சு கைஸ். ஒரே மோசமாக போச்சு கைஸ். என்ன பண்ணுறது? ஸோ அப்போ என்னென்னா, நீங்கள் வந்து ஓவர் க்ளோஸ் ஃபுல்லாக ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். அப்படி எல்லாத்தையும் முடிச்சு விட்ருவோம் எல்லாமே சேர்த்து. இங்கே பாருங்களேன், கடைசியில் வந்து ஒரே ஒரு வந்து இட்டியும், அதுவும் வந்து பார்த்தோன்னா கிளான் கேஸ்டில் இருந்தது. ஒரே ஒரு இட்டியும் வந்து பார்த்தோன்னா ஒரே ஒரு மிட்டர்குள்ளே மட்டும்தான் இருக்குது. அதுவுமே வந்து இது ஃபுல்லாக முடிச்சு விட்டுச்சு. ஒரு 3 ஸ்டார் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினச்சேன். லாஸ்ட்டு பட் நாட் லீஸ்ட்டுங்கிற மாரி கைஸ். இங்கே பாருங்களேன், யாருக்கெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு கமெண்ட் செக்ஷனில் போட்டு விட்ருக்கேன். என்னத்தை சொல்ல, செட் ரொம்ப மோசமாக போச்சு கைஸ். ஓகே கைஸ், பார்ப்போம் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அப்படியே உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரெல்லாம் சிஓசி விளையாடுறீங்களோ கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த அட்டாச் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஓகே கைஸ், பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.